பாரதி, என்னங்க கல்யாணம் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. இப்ப என்னங்க பண்றது? என்ன சொல்றது? எப்படியோ நீங்க நினைச்சது நடக்க போதுன்னு சந்தோஷமா இருக்குமே. இங்க பாருங்க பாரதி, உங்களை எத்தனை தடவை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்ப நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆமா, ஆவுனா இதை மட்டும் சொல்லுங்க. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். தமிழுக்காக க்ளோஸா இருக்கிற மாதிரி நீங்க தானே நடிக்க சொன்னீங்க, நானா சொன்னேன்? ஆண்டாள் அப்பா கிட்ட இதை பத்தி சொன்னது நீங்களா நானா? சரி, இதெல்லாம் கூட விடுங்க. இந்த விஷயத்தை பத்தி முதல்ல என்கிட்ட பேசினாங்களா இல்ல உங்ககிட்ட பேசினாங்களா? உங்ககிட்ட தானே பேசினாங்க. அப்பவே எல்லா உண்மையும் நீங்க சொல்ல வேண்டியதானே? என்ன உண்மை? என்ன உண்மையை சொல்லணுங்கிறீங்க? அதான், நான் தான் உங்க புருஷன், நீங்க தான் என் பொண்டாட்டி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே? சொல்றதா இருந்தா தான் நான் எப்போ சொல்லிருப்பேன். எதுக்கு இவ்வளவு நாள் மறைச்சிருக்க போறேன்? சரி சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அது தெரியாம தான் நானே முழிச்சிட்டு இருக்கேன். ஒரு தடவை கல்யாணம் பண்ணதுக்கே நான் படக்கூடாத வேதனையெல்லாம் பட்டாச்சு, அனுபவிக்காத வேதனையெல்லாம் அனுபவிச்சாச்சு. இதுல இன்னொரு முறை வேற கல்யாணம் பண்ணுவாங்களா உங்கள? இங்க பாருங்க பாரதி, இதுக்கு முன்னாடி நீங்க திட்டினப்பெல்லாம் நான் அமைதியா இருந்தேன்னா அதுக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். ஆனா இப்ப திட்ட வேண்டியது நான், நீங்க திட்டு வாங்க வேண்டியவங்க. நான் திட்டு வாங்கணுமா? நீங்க எதுக்கு என்ன திட்டணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்ககிட்ட அன்னைக்கே நான் என்ன சொன்னேன்? எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யோசிங்க, அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துக்கலான்னு சொன்னேன்ல. ஏங்க, நீங்க அதை யோசிக்கிறத விட்டுட்டு தமிழுக்காக நம்ம க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கலான்னு ஐடியாலாம் கொடுத்தீங்களே. அன்னைக்கு அவ அப்படி அழுதா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான். அப்ப தமிழுக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க? என்ன என்ன மட்டும் சொல்றீங்க? பண்ண இல்ல பண்ணோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தமிழுக்காக நடிச்சோம். ஆமாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிச்சோம். என்ன பண்றது, நீங்களும் நானும் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கோம். அதான் பாக்குறவங்க எல்லாரும் நம்மள ரியல் ஜோடின்னு நம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தற்பெருமை உங்களுக்கு தேவையா? என்னங்க பண்றது, நம்மள யாராவது பாராட்டலனா நம்மள நாமளே பாராட்டிக்க வேண்டியது. நான் என்ன பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி, இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதான். அப்ப தமிழுக்கு நீங்களும் நானும் ஒன்னா எல்லாம் தெரிஞ்சிருமே. அதுவும் நடக்க கூடாது, கல்யாணமும் நடக்க கூடாது. அது எப்படிங்க? இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கதான் செய்யும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது ரெண்டுமே நடக்க கூடாது. வேணும்னா தமிழுக்காக நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல, அவளுக்கு இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா உடஞ்சு போயிட மாட்டாளா? அதான். என்ன தமிழை வச்சு பிளாக்மெயில் பண்றீங்களா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க. இதுதான் எனக்கு என்னன்னே புரியல. இவன் என்னமோ முதல் தடவை பாரதியை பார்த்து நிச்சயம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறான், அவளும் முதல் தடவை இவனை பார்க்குற மாதிரி ஃபீலிங் கொடுக்குறதும் ஒரே பில்டப்பாக இருக்குது. ரெண்டு பேரும் உலக வரலாறுல ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுற ஒரே ஆள் நம்மளாக தான் இருக்கும். என்னது இது? கல்யாண பொண்ணு முகம் கலையே இல்லாம இருக்கு. அப்பா, நீங்க பாட்டுக்கு திடீர்னு சொல்லிட்டீங்க. எப்படி அக்காக்கு மேக்கப்லாம் போடாம ரெடி பண்ண முடியும்? எங்கால் பாத்தீங்கள, மேக்கப்பே இல்லாம சும்மா மாதவ மாதிரி. என்னவாப்ல? என்ன அட வெக்கப்படாத ஐயா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாமா? பொண்ணு விட்டு சார்பா நீங்க இருக்கீங்க, மாப்பிள்ளை விட்டு சார்பா யார் தட்டு மாத்திக்க போறாங்க? எங்களை எல்லாம் பார்த்து ஆளா தெரியலையா? நான் இருக்கிறேங்க, இவனோட ஃப்ரெண்டு அழகரு, எங்க அம்மா இருக்கிறாங்க. உங்க அம்மாவா? யார் அவங்க? எங்க அத்தை, எங்க அம்மா. அத்தை எந்திரிங்க, இந்த பக்கம் வாங்க, நம்மளாம் பையன் சைடு. நீங்க வாங்க, நீங்க வாங்க. அம்மா, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? அப்பா நீங்க? ஹாப்பியா தான் இருக்கேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க. அப்புறம் நான் பயந்து பயந்து ஆதியப்பான்னு கூப்பிட தேவையில்லைல்ல. நைட் ஆனா அம்மா இனிமே அழ வேணாம்ல. இனிமே டெய்லியும் என்ன ஆதியப்பாவே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவாரு. நம்ம 3 பேரும் ஒரே வீட்டுல இருப்போம். அதனாலதான் நான் ஜாலியா இருக்கேன். இப்ப நீங்க 2 பேரும்
எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. என்னடி ப்ராமிஸ்? இனிமே நீ ஆதியப்பா கூட சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ஆதியப்பா, இனிமே என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் யார் என் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் உன்னை மட்டும் நான் விட்டுட்டு போகவே மாட்டேன் தமிழ். அதுக்கு தான் ஆதியப்பா வேணும்னு சொல்றது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாசப்பா சாமி கிட்ட போனதுக்கு அப்புறம் நான் டெய்லி அப்பா வேணும்னு சொல்லி அழுதுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்களை பார்த்தேன். உங்களை பார்க்கும் போதெல்லாம் இவரு நம்ம அப்பாவா இருந்தா சூப்பரா இருக்கும்ல நினைப்பேன். டெய்லியும் சாமி கிட்ட வேண்டிப்பேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்களே எனக்கு அப்பாவா வந்துட்டீங்க. அப்புறம் திடீர்னு அம்மா உங்க கூட சண்டை போட்டுட்டு நாங்க உங்களை விட்டுட்டு வந்துட்டோமா? ஆனா அப்பவும் நீங்க எப்படியோ எங்களை தேடி இங்கே வந்துட்டீங்க. நீங்க சூப்பர் அப்பான்னு எனக்கு அப்பவே தெரியும். உயிர் இல்லாம வெறும் உடம்பு மட்டும் எப்படி தமிழ் இருக்கும்? உயிர்னா என்னப்பா அது? எனக்கு உயிர்னா நீயும் அம்மாவும் தான். நாங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? ரொம்ப அழுதீங்களா? இனிமே நீங்க எங்க கூடவே இருப்பீங்களா? இன்னொரு தடவை நான் உங்களை மிஸ் பண்ணவே கூடாது ஆதியப்பா. சரி தமிழ், இனிமே நீ என்னை எப்பவும் மிஸ் பண்ணவே மாட்டேன். அம்மா, நீ இன்னும் ப்ராமிஸ் பண்ணவே இல்ல. என்ன ப்ராமிஸ்? ஆதியப்பா கூட சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண சொன்னல.